மே 18 கர்நாடகா சார்ந்த மைசூர்லேருந்து கொடகு டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் துபாரி யானை கேம்பில் நடந்த ஒரு தூர சம்பவம் தான் இது. தமிழ்நாட்டை சேர்ந்த பல்லாவரத்துலேருந்து வந்த தம்பதிகள் ஜோயல் மற்றும் ஜோன்சி அவங்களுக்கு நடந்த ஒரு தூர சம்பவம் தான் இது. அப்படி என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா? இது பார்த்திங்கன்னா மே 18 ஜோயல் மற்றும் ஜோன்சி தம்பதிகள் வந்து சென்னை பல்லாவரத்து அங்கத்துலேருந்து மைசூருக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. மைசூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா துபாரி யானை கேம்புக்கு போகணும். அங்கேருந்து வண்டி பண்ணிக்கிட்டு 103 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. அது போகிறதுக்கு முன்னாடியே ஜோன்சின்ற பெண்மணிக்கு வந்து அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை யானை பார்க்குறவங்களுக்கு. பட் ஆனால் அவங்களோட பெண் குழந்தை அடை பிடிச்சதுனால பார்க்கணுன்றதுனால வந்து அவங்க விருப்பம் இல்லாமல் போனதாக கூறப்படுது. ஸோ இவங்க போயிருக்காங்க. போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் எல்லா பகுதியிலேருந்தும் வந்து யானையை பார்த்து குளிப்பாட்டி ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக நிறைய டூரிஸ்ட்டுங்க அங்கே வந்திருக்காங்க. இது வந்து வழக்கம் வருஷம் வந்து கோடை விடுமுறையில் வந்து எல்லாரும் வந்து எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் எல்லா ஊரை சேர்ந்தவங்களும் வந்து அங்கே வந்து யானையை பார்த்துட்டு அதை குளிக்கச்சு அது பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது அது வழக்கம் தான். அதே போல் தான் இந்த தம்பதிகளும் இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி மே 18 இந்த தம்பதி அவங்களும் ஜோயல் மற்றும் ஜோன்சி வந்து அவங்கள பெண் குழந்தையோட போயிட்டு டிக்கெட்டு 300 ரூபா வாங்கிட்டு உள்ளே போயிருக்காங்க. போய் வந்து யானையை குளிப்பாட்டி யானையை ஃபோட்டோ பிடிக்கிறத பக்கத்தில் நின்று இருந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 யானை கஞ்சன் மற்றும் மார்த்தாண்டான்ற யானை. ஸோ இந்த 2 யானையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் தம்பியை போல் ஒரே தாய் வயிற்றில் பொறுக்கல மாற்றாந்தாய் வயிற்றில் போகிறது யானைங்க தான். ஸோ கஞ்சனும் மற்றும் இந்த மார்த்தாண்ட யானைன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கூட பொறுக்காத ஒரு சகோதரர்கள், ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. எப்படின்னாக்கா இவன் சாப்பிட்டா தான் அவன் சாப்பிடுவான், அவன் குளிச்சா தான் இவன் குளிக்குவான், அவன் சாப்பிட்லாம் இவன் சாப்பிட மாட்டான். அந்த மாதிரி இருந்த இவங்க 2 பேர் வந்து சடனாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சன்ன்ற யானை வந்து மார்த்தாண்ட யானை எந்த ஒரு அறிகுறி இல்லாமல் திடீர்னு தாக்கத்துக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்கான். திடீர்னு தாக்கத்துக்கு ஆரம்பித்தவனும் மார்த்தாண்ட யானையில் ஏதோ பண்ண முடியல, நில குழஞ்சி போயிடுச்சு. நில குழஞ்சி போனோம். அங்கே பக்கத்துலேயே இருந்த ஜோன்சியும் மற்றும் ஜோயல் தம்பதிகள் மேலே வந்து மார்த்தாண்ட யானை விழுந்துட்டான். ஸோ அந்த மார்த்தாண்ட யானை காலுக்கு அடியில் போய் ஜோன்சி சிக்கிக்கிட்டாங்க. ஸோ அவர் கணவர் மேலே விழுந்துட்டாங்க. பட் ஆனால் அவர் கணவர் வந்து அங்கேருந்து கொள்கை பிடிச்சிட்டு முயற்சி எந்திரிச்சிட்டாரு. பட் ஆனால் ஜோன்சியால் ஆகலை, யானைக்கிலே மாட்டிக்கல. ஸோ எல்லோரும் அங்கே இருந்த டூரிஸ்ட்டுங்களை வந்து ஓடிட்டாங்க, யாரும் உதவி பண்ண வரல. ஸோ யாராக இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கா இல்லைங்களா, அச்சு ஒருத்த மாதிரி செய்யும். அது யானைக்கிட்ட போய் அது இருக்கிற பலத்துக்கும் வயிற்றுக்கும் யாரும் இது பண்ண முடியாது. அப்படி இருந்தும் அந்த ஜோயல் வந்து தான் மனைவியை காப்பாற்றுறதுக்காக அந்த யானை தாக்கும் போது கூட அவர் போய் வந்து அவங்க மனைவியை கையை பிடிச்சி இழுத்துருக்காரு. இதில் ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய டூரிஸ்ட் வந்து போகிற இடத்துல வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வசதியும் ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் ஃபெசிலிட்டி வசதியும் வந்து அங்கே இல்லை. இருந்திருந்தால் ஒரு வேளை இந்த ஜோன்சியோன்ற பெண்மணியை காப்பாற்றிருக்க முடிஞ்சிருக்கும்.